திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார கிராமங்களில் தொடர்ந்து பூட்டியிருக்கும் வீடுகளை திறந்து நகை பணம் திருடு போனதால் பொதுமக்கள் அதிர்ச்சியில் இருந்து வந்தனர். அதேபோன்று ஊத்துக்கோட்டை அடுத்த நந்திமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட புதுச்சேரி பகுதியில் பொன்னியம்மாள் என்பவர் தனது பேரக்குழந்தைகளுக்கு எடுத்து வைத்திருந்த நகைகளை தீபாவளி அன்று போட்டு அழகு பார்த்துவிட்டு மீண்டும் வீட்டில் பீரோவில் வைத்துள்ளார். கடந்த 10ஆம் தேதியன்று கணவர் சம்பளத்தை வைக்க மீண்டும் பீரோவை திறந்து பார்த்தபோது நகைப்பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த 12 சவரன் நகை கொள்ளை போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். அதுகுறித்து பென்னலூர்பேட்டை காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் ஊத்துக்கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் சாந்தி தலைமையிலான தனிப்படை போலீசார் குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். அந்த பகுதியில் ஒரு பெண் உட்பட 4 பேர் கையில் வலையுடன் சாலையில் கடந்து செல்லும் சிசிடிவி காட்சியை வைத்து போலீசார் அந்த இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் பூனைகளை பிடிப்பதற்காக வந்த நபர்கள் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். தனிப்படை போலீசார் அவர்களின் விவரங்களை சேகரித்து அவர்கள் யார் என்பது குறித்து தீவிர தேடுதலில் ஈடுபட்டு வந்தனர். குற்றம் நடந்த இடத்திலிருந்து ஆந்திர மாநிலம் காளாஸ்திரி வரை 150 சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு தேடி வந்ததில் அவர் காளாஸ்திரி பகுதியைச் சேர்ந்த 35 வயது சத்யராஜ் என்பதும் அதே பகுதியில் பன்றி வளர்ப்பு தொழில் செய்து வருவதும் குடும்பத்துடன் ஆந்திரா தமிழக எல்லைகளில் கிராமமாக சென்று பூனை பிடிக்கும் தொழில் செய்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. அவரை போலீசார் கைது செய்தனர். அவருடன் வந்த அவரது மனைவி பிரமிளா, கும்மிடிப்பூண்டி கோங்கல்மேடு பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன், அஜித் ஆகிய 4 பேரையும் அடுத்தடுத்து போலீசார் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கிராமமாக பூனை பிடிப்பது போல சென்று ஆளில்லாத வீடுகளை நோட்டமிட்டு அத்தகைய வீடுகளில் பூனை பிடிப்பதை போன்று நடித்து திருட்டில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. அவர்கள் கொள்ளையடித்து நகைகளை காளாஸ்திரி பகுதியில் பன்றி வளர்க்கும் தொட்டியின் அடியில் மறைத்து வைத்துள்ளதாக கூறியதைத் தொடர்ந்து சத்யராஜ் என்பவரை மட்டும் போலீசார் காளாஸ்திரிக்கு அழைத்துச் சென்று பன்றி தொட்டி அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 15 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். இவர்கள் ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார கிராமங்களான மாகரல், கச்சூர், ஸ்ரீராமகுப்பம் ஆகிய இடங்களிலும் கைவரிசை காட்டியது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 4 பேரையும் போலீசார் ஊத்துக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் புழல் சிறையில் அடைத்தனர். ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் ஆளில்லாத வீடுகளில் பூனை பிடிப்பதை போன்று நோட்டமிட்டு தொடர் கைவரிசை காட்டி வந்த கும்பலை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருப்பது அப்பகுதி மக்களை நிம்மதியடையச் செய்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.